இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ஒரு நாள் பல்ல கடிச்சுக்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட சாருவ அவ புருஷன் வீட்டுக்கு துரத்தி விட்டுருவோம். ஆனா கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி தானே நடக்கும். பின்ன அவங்க நினைச்ச மாதிரியா நடக்கும்? எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிருக்கு. என்ன மாயா, அப்ப இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப கிசுகிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. வேலை செய்யற அலுப்பு தெரியாம இருக்கணும்ல பாட்டி, அதான். அது சந்தனம் கெட்டியா இருக்கான் பாட்டி, கரைக்கவே முடியலையா. நல்ல தண்ணி ஊத்தி கலந்துக்க. தங்கச்சி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அம்மா, என்ன இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு சம்பந்தி நீங்க தானே, வரவேற்க வாங்க. சரிங்க, வாமா. ஏங்க, பொண்ணுக்கு நீங்க தான் முதல்ல நலுங்கு வைக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்களும் சகலையும் சேர்ந்து அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து என் பொண்ணுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். அப்படியா? கன்னிகாதானத்தை பெத்த அப்பா அம்மா பண்ணாம அடுத்தவங்க பண்றாங்களேன்னு மாப்பிள்ளை வீட்டுல கோச்சுக்க போறாங்க. சம்பந்தியே சொல்றப்போ நாங்க ஏன் கோச்சுக்க போறோம்? ரகுராம் ஐயா தம்பதி சமேதரா கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். தேனு, உனக்கு சம்மதம் தானே? என்னங்க இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? அவங்களே பண்ணட்டுங்க. சகல, நீங்க ரெண்டு பேருமே கன்னிகாதானம் பண்ணி வைங்களேன். இருந்தாலும் பெத்த அப்பா அம்மா கூட இருக்கணும். 4 பேரும் சேர்ந்தே இதை செய்வோம். ரொம்ப சந்தோஷங்க. இவன் என்னடி நிஜமாவே பொண்ணை கட்டிக்கு போறவன் மாதிரி பதில் வசனம்லாம் பேசுறான்? அதானே, சம்மந்தியா நடிக்க வந்தமா காசை வாங்கிட்டு போனமான்னு இல்லாம தேவையில்லாததெல்லாம் பேசுறாங்க. ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாராமா. அவங்கள பாரு எப்படி சிரிக்கிறாங்கன்னு. சிரிக்கட்டும் சிரிக்கட்டும், இந்த கல்யாணம் முடியறப்போ உட்கார்ந்து அழுவாங்க. ஆனா எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. கன்னிகாதானம் பண்ணணுமா? எல்லாத்தையும் நாமளே பண்ணி வச்சுட்டா அவ அப்பா அம்மான்னு இவங்க எதுக்குதான் இருக்காங்க? ஹே, இப்பெல்லாம் நீ ரொம்ப பேசுறதனா? பேசாம உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாங்க. இவங்களெல்லாம் விட்டு வச்சது தப்பு. விடு விடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். ஏய் பத்மா, ஏய் பத்மா, சீனுக்கு எதுக்கு நலங்கு வைக்கிற? ஏங்க, மாப்பிள்ளை தோழனுக்கு பண்றதானே இதெல்லாம்? எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பீங்க. மச்சா, மோயோ, நீ ரொம்ப அசால்ட்டா இருக்க. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை.
நாம இவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை மீறி சாரு கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். கவலைப்படாத, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சாரு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சீனு, யாருக்கும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இவன் எனக்கு ஊட்டி விட்டுறான்னா சொல்றான் அத்தை. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் சாங்கியம் பண்ணி தானே ஆகணும். ஷோ, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். என்னை எப்படியாவது இவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. இரு இரு, ஏதாவது பண்றேன். எப்படி கூப்பிடுறது? வெளியில வாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை. இத வந்துடுறேன். பாத்தியா, அவனே போயிட்டான். இரு, உன்னை சீனு பக்கத்துல உட்காந்து ஜோடியா சாப்பிட வைக்கிறேன். ஏன் அத்தை, சீனு எனக்கு ஊட்டி விடுவாரா? ஷோ, அதெல்லாம் இப்ப ஒண்ணும் நடக்காது. கல்யாணத்தை முடிச்சிட்டு பாத்துக்கலாம். நான் சீனுவை கூப்பிடுறேன். சரி. சொல்லுங்க மாயா. பிளான் பண்ண மாதிரி சாரு கழுத்துல தாலி கட்டிடுவீங்களா? என்ன எப்படி கேட்டுட்டீங்க? சாரு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இல்ல ஏன் என் மேல இவ்வளவு சந்தேகத்தோட கேக்குறீங்க? சந்தேகம்லாம் படல. உங்க பயம் எனக்கு புரியுது மாயா. ஆனா இது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை. நீங்க எனக்காக இதை ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது நான் நீங்க சொன்ன மாதிரி இதை பண்ண மாட்டேனா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் சாருவுக்கும் நான் ஒரு நல்ல வாழ்க்கை துணையா இருப்பேன் மாயா. நீங்க இருப்பீங்க, ஆனா சாரு அப்படி இருக்க மாட்டா. கண்டிப்பா அவ இந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் அவ கொடுக்கற டார்ச்சரை பொறுத்துக்கிட்டு தான் நீங்க ஏத்துக்கணும். கண்டிப்பா ஏத்துக்கிறேன் மாயா. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. சரிங்க மாயா. வா. என்னதானா? ஏய், அந்த புரோக்கர் வந்திருக்காரு. எந்த புரோக்கரு? அட வந்து பாரு, வா. அங்க பாரு. எதுக்கு பத்மா தரகரை வர சொல்லிருக்க? சாருக்கு ஒரு நல்ல வரன் பார்க்க சொல்லதான் தரகரை வர சொன்னேன். போலியோ ஒரு மாப்பிள்ளை குடும்பத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க தான் சாருவை வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. கல்யாணமும் நிச்சயமாகும். இந்த ஊர் தலைவர் ரகுராமன் வீட்டுக்கு எப்படி போகணும்? ரகுராம் எங்க அப்பா தான். நானே உங்க கூட வந்து உங்களுக்கு வழி காட்டுறேன். வாங்க வாங்க. ஐயோ, மேடம், இவங்க தான் அந்த ஃபேமிலி மேடம். தெரியாம பண்ணிட்டேன் மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இப்போ நீங்க இங்க இருந்து போய் அந்த தரகர் கிட்ட நீங்க உண்மையிலேயே பொண்ணு பாத்துட்டீங்கன்னு சொல்லி நம்ப வைக்கணும்.